உலக அழிவினுடைய அடையாளங்களில் ஒன்று பள்ளிகளை வைத்து பெருமை பாராட்டுவது, பள்ளிகளை அலங்காரம் செய்வது. இப்ப இந்த விஷயத்தை நம்முடைய பள்ளிகளில் தாராளமாக நாம் பார்க்கிறோம். பள்ளிகளை அலங்காரம் செய்வதிலே போட்டி நடக்கிறது. என்னுடைய பள்ளி அப்படி இருக்கிறது, என்னுடைய பள்ளி இப்படி இருக்கிறது என்று பெருமை பேசுவதை தாராளமாக எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அதை எந்த அளவு நம்ம ஹைலைட் பண்ண முடியுமோ, அது சோசியல் மீடியாக்கள் வழியாக இருக்கலாம் அல்லது கூட்டங்களில் இருக்கலாம், எவ்வளவு நம்மளால ஹைலைட் பண்ண முடியுமோ ஹைலைட் பண்ணி பள்ளிகள், எங்களுடைய பள்ளிகள் அலங்காரம், தோரணங்கள் என்று காட்டக்கூடிய நிலை வந்திருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாகும். இதை கடுமையாக பள்ளிவாசல்கள் தேவைக்கில்லாமல் அலங்காரம் செய்யப்படுவதை ஹதீஸ்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மனோ இச்சைக்கு என்னுடைய வீட்டை அலங்காரம் செய்கிறேன், ஏன் நான் பள்ளி அலங்காரம் செய்யக்கூடாது என்று உங்களுடைய மனோ இச்சை சொல்லலாம். ஆனால் உங்களுடைய மனோ இச்சை வஹி கிடையாது, நீங்கள் ரசூலும் கிடையாது, நீங்கள் நினைப்பது எல்லாம் நடக்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. மார்க்கம் என்றால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தீர்மானிப்பதுதான் மார்க்கமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாசல்களை தேவைக்கு அதிகமாக அலங்காரம் செய்வதை மிக வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள் என்பதை சஹீஹான பல ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம்.